ஹாய் ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பர்கூரில் இருந்து கேவிவி மல்டிடெக் சர்வீசஸ் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் பற்றி டீட்டெயில்ஸாக நம்ம நிறைய வீடியோ பதிவிட்டிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வீடியோஸ்னு இருக்கும், அதை செக் பண்ணிங்கன்னா அதில் எல்லா பெனிஃபிட்டுடைய டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருக்கேன், பாருங்கள். இன்றைக்கி என்ன டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன்னாக்கா, ஆறாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இப்போ எல்லாம் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை அப்ளை பண்ணுறதுக்கு ஆரம்பமாயிடுச்சு. ஸோ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஸோ தொழிலாளி நலவார கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் போயிட்டு ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், எந்த ஸ்கூலாக இருந்தாலும் ஓகே. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் கல்வி சான்றிதழ் வாங்கணும். மகன் மகள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி சான்றிதழ் வாங்கிட்டு வரணும். அதோடு உங்கள் குழந்தைகளுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறமா நீங்கள் பதிவு பண்ணும்போது பேங்க் பாஸ்புக் கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த பேங்க் பாஸ்புக்கில் லாஸ்ட் 3 மந்த்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி என்ட்ரி போட்டு வரணும். ஸோ இது கம்பல்சரி தேவைப்படுது. என்ட்ரி போட்டால் மட்டும்தான் நம்ம அப்டேட் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த 3 கம்பல்சரி தேவைப்படுது. இருக்கிறவங்க தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இப்போ 10th +2 இதில் பெண் பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கிளைம் பண்ணலாம். ஸோ பெண் பிள்ளைகளாக இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கல்வி சான்றிதழ் வாங்கிட்டு அப்ளை பண்ணிக்கிடலாம். ஆண் பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா +2 10th பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான், +2 பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு கிளைமு. அவங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்த பின்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடலாம். இன்னொன்று இப்போது கார்டு அப்ளை பண்ணல நீங்கள், பட் 10th மார்க் ஷீட் வாங்கிட்டாங்க. இப்போ அப்ளை பண்ணி கிளைம் வாங்கலான்னாக்கா வாங்க முடியாது. இப்போ நீங்கள் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கிட்டு வேணும்னா +2க்கு உங்கள் பையனுக்கு அந்த மாதிரி அப்ளை பண்ணி வாங்கிக்கிடலாம் உதவித்தொகை. ஸோ தேவையானவங்க நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன், அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு புதிய பதிவுடன் சந்திப்போம். உங்கள்